இன்னைக்கு நம்ம கில்ட்டி கிரவுன் 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த யா ஹீரோ நம்ம ஹீரோவை ட்ரெயின் விட்டு தள்ளி விட்டு இருந்திருப்பான். வெளியே இருந்த அந்த சேகைங்கிற ஆளுங்க அவனை அரெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணலாமான்னு இனோரி பார்க்கும்போது மாறு வேஷத்துல பின்னாடி வந்த சுகுமி இல்ல வேணாம் இது காயோட ஆர்டர்னு சொல்ல யா ஹீரோவும் நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்தத பெரிய தப்பா பார்க்கல. இந்த உலகமே நியாயம் இல்லாம தான் நடந்துக்குது. நான் ஏதோ ஒரு விஷயத்துல நடந்தா மட்டும் நான் தப்பான்னு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அவன் ஒரு மாதிரி அன்செட்டிலிங்காவே இருப்பான். ஏன் யா ஹீரோ இப்படி பண்ணு, நான் ஒருவேளை நான் ஏமாந்துட்டேனா அப்படின்னு அவன் நினைக்க அதுவே சேகாய் பார்த்தா அந்த மாதிரி பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான். எனக்கு என்னைக்குமே ஓட்டைகளை விட்டு வைக்க பிடிக்காது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணதான் பிடிக்கும். அப்புறம் உனக்கும் ஒரு நல்ல அழகான குட்டியான இடம் காத்துட்டு இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருது. நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கு இது தெரிஞ்ச அழுக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, ஹீரோவோட அம்மாவான ஹருக்காங்கிறவங்க அந்த ஆன்டிபாடிஸ்ல ஒரு ரிசர்ச்சரா இருப்பாங்க. நல்லா தெரியுமா அவன் தான் குற்றவாளியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா தெரியும், அந்த அண்டர்டேக்கருங்கிற அந்த குரூப் கூட அவனுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டு வந்து அந்த காயோட போட்டோவெல்லாம் காமிச்சு அவனை தெரியுமான்லாம் கேட்க கூடவே நீ அந்த காயை மீட் பண்ணியிருக்கிறத எல்லாத்தையும் நாங்க போட்டோ எடுத்து வச்சிருந்திருக்கோம். சோ அப்படிப்பட்ட ஒரு டெரரிஸ்ட மீட் பண்ணி நீ என்னதான் பேசினு கேட்கும்போது நீ அவன்கிட்டயே போய் கேளுன்னு சொல்லுவானா. ஸ்மால் பாய் இங்க பார், இந்த இடத்துல கொடுக்குற சாப்பாடெல்லாம் எதுவுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருந்திருக்கேன். நானே இந்த மாதிரியான நூடுல்ஸ் எல்லாம் பெருசா சாப்பிடுறது கிடையாது. சோ நீ என்ன பதில் சொல்ல போற அப்படிங்கறத வச்சுதான் நீ வாழ்நாள் ஃபுல்லா அடுத்து என்ன சாப்பாடு சாப்பிட போறங்கிறது இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த சேகை அவனோட ஹையர் ஆபீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது லைக் மோஸ்ட்லி நம்ம ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லியிருந்திருக்க மாட்டான். இருந்தாலும் அவன் பேசின விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ராபப்ளி அவன் அந்த அண்டர்டேக்கர் அப்படிங்கிற அந்த குரூப்போட ஒரு பெர்மனன்ட் லீடர் கிடையாது. ஆனா அவனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத இன்னும் ஒரு மிஸ்ட்ரியா இருக்குதுன்னு சொல்ல அப்ப அந்த காய் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பான். அதுல பார்த்தா நாளைக்கு நீங்க இருக்கிற அந்த ஒரு இடத்த நாங்க அட்டாக் பண்ண போறோம், எங்களோட ஒரு நபரை நீங்க கடத்தி வச்சிருந்திருக்கீங்க, அவனை காப்பாத்த போறோன்னு கிரிமினல் வேலையை பாக்குறத எந்த அளவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்றாங்க பார்த்தையா அப்படின்னு அந்த சேகை யோசிச்சுட்டு வேணும்னா இதை வச்சு ஒரு பிளான் பண்ணலாமான்னு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு வச்சு சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு. சோ அதனால உங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை தனியா ஒரு ட்ரக்ல ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிப்பான். சாரி இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. சோ அதனால இங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாமே டைட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த விஷயத்த பத்தி கூட அப்புறமா பேசிக்கலான்னு வையேன். வேற ஒரு விஷயத்த உனக்கு காட்டியாகணும்னு ஒரு பில்டிங் கூட்டிட்டு போவான். இதுக்கு பேரு தான் ஐசோலேஷன் வார்டாமா. இந்த ஒரு வார்டை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த சேகாயோட டீமையே கிரியேட் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல அந்த யா ஹீரோ நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்ததுக்கான ரீசனும் இதே இடத்துல தான் இருக்குது. அவன் ஒன்னும் ட்ரக் அடிக்ட் எல்லாம் கிடையாது, பட் ட்ரக் டீல் பண்ற ஒருத்தன். நம்ம ஹீரோஸ் எல்லாம் சண்டை போட்டு இருந்த அந்த இடத்துக்கு அன்னைக்குமே அந்த யா ஹீரோ சும்மா ட்ரக் விற்கிறதுக்காக தான் போயிருந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த காசு தேவைப்படுது. அது ஏன் தெரியுமான்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க ஏகப்பட்ட பேர் இருக்க அந்த இடத்துல தான் யா ஹீரோவும் இருப்பான். பிளஸ் பக்கத்துல ஒரு பையன் பெட்ல படுத்திருக்கான்ல, அவன் யா ஹீரோவோட தம்பி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வைரஸ் வந்து அவுட் பிரேக் ஆச்சு, ஒரு பேண்டமிக் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த வைரஸால அஃபெக்ட் ஆன பேஷன்ஸ் இந்த மாதிரியான நிலைமையில தான் இருப்பாங்க. சோ இங்க இருக்கிற பேஷன்ட்ஸுக்கு பெருசா எந்த விதமான வேக்சின்ஸும் வந்து ஒர்க் ஆகலங்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பேண்டமிக் அவுட் பிரேக் ஆயிருக்கும்ல, அதே டைம்ல பார்த்தா ஊருக்குள்ள கலவரமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை வந்து லாஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, LOST. அந்த அவுட் பிரேக்கை கண்ட்ரோல் பண்றதுல பெரும் பங்கு வகிச்சது அந்த ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் GHQ தான். அவங்க தான் வேக்சின்ஸ் டெவலப் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் தான் இருக்கிற இடம் எல்லாமே வந்து அமைதியாக ஆரம்பிச்சது. பட் இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த அண்டர்டேக்கர் அப்படிங்கிற அந்த குரூப்பை என்னால மன்னிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணி இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு உலகத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா திருப்பி அதை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இந்த டெரரிஸ்ட் குரூப் வேற வந்துட்டானுங்க. உன்னை பார்த்தாலும் நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பையன் மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்க உங்களை மாதிரி ஒன்னும் அவங்க கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, ஊருக்குள்ள வராம அன்ஆத்தரைஸ்டான சிட்டிசன்ஸ் அவங்க இருக்கிறாங்கன்னா மேபி அவங்களுக்கும் அந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அவங்க தான் வரமாட்டேன்னு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கொல்றது வந்து ஓகேவா என்ன? சோல்ஜர்ஸ் தானே அதுல இறந்து போயிருந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு வீடு அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. பிளஸ் அவங்களாம் வேற நாட்டுல இருந்து வந்தவங்க, இங்க சாகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களா என்ன? ஆனா இருந்தாலும் காய் அவரோட இடத்துல இருக்கிற மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அதெல்லாம் பண்றேன்னு சொன்னாரு. ஓ அப்படியா? அப்படின்னா எதுக்கு அந்த காய் தேவையில்லாம ஒரு பெரிய கொலகாரனை ரிலீஸ் பண்றதுக்காக முயற்சி பண்றான்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்டுவாங்க. கெஞ்சி அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தா ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணியிருப்பான். சோ இவனை காப்பாத்துறதுக்காக தான் அந்த காயோட ஆளுங்க வர போறாங்களே தவிர ஒன்னும் காப்பாத்திட்டு போற கிடையாது. சோ அதனாலதான் சொல்றேன், அடுத்த தடவை நீ அந்த காயை மீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வையன், இதோ இந்த ஒரு டிரான்ஸ்மிட்டரை நீயே வச்சுக்கோ, அவனை பார்த்த உடனே இதுல இருக்கிற பட்டன்ஸை பிரஸ் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த இனோரிங்கிற பொண்ணு, ஆக்சுவலி அவளை பத்தி எங்களுக்கு தெரியும், சும்மா இன்டர்நெட்ல வேணா அவ பெரிய ஃபேமஸான சிங்கரா இருக்கலாம். பட் உன்னை எப்படி அந்த காய்ங்கிறவன் ஏமாத்தி வச்சிருந்திருக்கானோ அதே மாதிரிதான் அவளை ஏமாத்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நாங்க அவளை பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஒரு லாயர் ஒருத்தன் வந்திருப்பானா, உங்க அம்மா தான் அனுப்பிச்சு வச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் பேரு மேஷன்லாம் சொல்லுவான். ஆக்சுவலி அவன் காய் தான். ஒரு பக்கம் சுகுமி அங்க இருக்கிற அந்த கேமரா இது எல்லாத்தையும் வந்து ஹேக்
பேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் ஹேர் பேண்ட்லாம் எடுத்து விட்டுட்டு உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குன்னு சொல்ல எனக்கும் அப்படிதான் இருக்குது. முதல்ல எதுக்கே நீங்க வந்திருக்கேன்? அது ஏதோ கெஞ்சிங்கிற ஒருத்தன் ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிருக்கானாமா, அவனை காப்பாத்தி கூட்டு போறீங்களா என்ன? எக்ஸாக்டா அதே தான். அந்த கெஞ்சி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அவனை காப்பாத்துறதுக்காக ஆளுங்களா போக போறாங்க. ஒன்ஸ் அவனை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்தோடனே நீ போய் அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு வாய்ட வெளியே இருக்கணும்னு சொல்ல வாய்ப்பே இல்ல, முடியாது. என்ன நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா நம்ம சொல்லும் போது காய்க்கு டவுட் வந்துடும். ஏன்பா அவனுங்க எங்களை பத்தி ஏதாவது சொல்லி மண்டைக்கு இது கழுவுனாங்களான்னு கேட்க அதெல்லாம் தேவை கிடையாது. எதுக்காக நீங்க சண்டை போட்டு இருக்கிறீங்க? என்னதான் நீங்க பண்ண பாக்குறீங்கன்னு கேட்கும் போது அப்ப கரெக்டா அந்த பில்டிங்கோட லைட்ஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆகும். தயாரா இருங்கடான்னு காயும் ஆர்டர் கொடுக்க அவங்க மிசைல்ஸ் எல்லாமே அந்த பில்டிங்கை நோக்கி லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்றதுக்காக அந்த ஐஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க மெக்கா எடுத்து தயாராக காயும் நம்ம ஹீரோ கிட்ட உடனே இங்கிருந்து நம்ம கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் குழப்பத்திலே இருப்பானா. அப்ப இனோரியோட குரல் கேட்கும், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்துகிட்டே இருக்கிறேன்னு. காய் தேவையில்லாம இங்கெல்லாம் வராத, உன்னை நான் என்ன வேலை பார்க்க சொன்னனோ அதை மட்டும் பண்ணுங்கும் போது அவ எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோவை பிரிசனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக சோல்ஜர்ஸ் வரும்போது அவங்கள தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகுறானா. அதுக்கப்புறம் காய் அவனோட ஆளுங்கிட்ட பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச், அந்த கெஞ்சிய நானே போய் கையோட கூட்டிட்டு வரேன், ஆனா பிளான் பண்ணபடியே ஐஎஸ்ஏ நீயும் உள்ளவா, ஹீரோ பையலையும் அந்த இனோரியும் காப்பாத்தணும்னு சொல்லுவான். இந்த கேப்ல சோல்ஜர்ஸ் எல்லாரும் அந்த கெஞ்சிங்கிறவன வேற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஐஎஸ்ஏவும் அங்க வந்துருவா. இருந்தாலும் அவ திட்டிக்கிட்டே இருப்பா, இனோரி உனக்கு கொஞ்சமாவது அறிவே கிடையாதா, காய் சொல்ற பிளான் படி நடந்திருந்தா நேத்துக்கு இந்த அளவுக்கு சொதப்பல் நடந்திருக்காதேன்னு. அதுவே சே காய், அந்த கலவரத்தை ஒன்னும் நான் போய் தடுத்து நிறுத்த போறது கிடையாது, பட் என்ன நடக்குங்கிறத வேடிக்கை பார்க்க போறேன்னு போக அந்த பேஷன்ஸும் அதே பில்டிங்ல தானே இருப்பாங்க. சோ யாயிரோவும் அவன் தம்பி பக்கத்துல என்ன ஆனாலும் அவன் கூடயே இருப்பான் நின்னுட்டு இருக்கிறானா. அந்த கெஞ்சிங்கிற பையனை வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டை ஏற்படுத்த அவன் கீழே வந்து விழுந்துடுறானா. அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இவன் அந்த கெஞ்சியா இருப்பானு சொல்லி வேகமா கிட்ட போய் அவனோட வாய்ட வெளியே எடுக்கிறானா. பார்த்தா அது ஏதோ சின்ன கன்னு மாதிரி இருக்குது. அங்க இருக்க ஒரு மெக்கா மேல பயன்படுத்த அந்த மெக்கா அப்படியே ஆகாயத்துல பறக்குது. சோ கிராவிட்டியை மேனிபுலேட் பண்ற பவர் அந்த கன்னுக்கு இருக்கு. அவனும் முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் ஏகப்பட்ட மெக்கா அவனை சுத்தி வளைக்க அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இன்னொரு என்ட்ரி கொடுப்பாளா. அவளை பார்த்தோன்னே வேகமா நம்ம ஹீரோவுமே அப்படியே இன்னொரு கிட்ட போயிட்டு அவ உடம்புல இருக்கிற அந்த ஒரு வாய்ட வெளியே எடுப்பான். ஆப்வியஸ்லி அது ஒரு ஸ்வாட். வேற எந்த வெப்பன்ஸை காட்டிலும் அங்க இருக்கிற அந்த ஒரு மெக்காவையும் அது அனுப்புற அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் வந்து டேக்கிள் பண்றதுக்கு அந்த ஸ்வாட் தான் உனக்கு பயங்கர ஆப்டா இருக்குது. வச்சு அந்த இடத்துல நெருப்பா பறக்க விட்டுக்கிட்டு இருப்பான். மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டு நம்ம ஹீரோ அந்த இனோரிய தூக்கிட்டு வர அந்த இடத்துல காயும் இருப்பானா. கூடவே அந்த கெஞ்சிங்கிறவன் இருக்கிறான்ல அவனையும் நம்ம ஹீரோ போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருப்பான். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? எங்க கூட வந்து சேர போறியா இல்லனா இங்க இருந்து போக போறியா? உன்னால முடிவெடுக்க முடியலன்னு வையன், ஜஸ்ட் என்ன நம்பி இந்த இடத்துக்கு வா, நான் சொல்றதை மட்டும் நீ கண்ண மூடிட்டு செஞ்சா போதும், வேற எந்த ஒரு முடிவுகளையும் நீ எடுக்க தேவையில்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதை ஏத்துக்கிறான். அப்படின்னா கிளம்பலான்னு அவனும் அங்கிருந்து போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோட கையில இன்னும் அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. கூடவே அடுத்த எபிசோட பாருக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ